ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக வீட்டிலே எப்படி வெண்ணெய் எடுக்கிறது, அப்புறமேட்டு ஒரு கொரியாண்டர் சாண்ட்விச் ரெண்டுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ கொரியாண்டர் சாண்ட்விச்சுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், 4-5 பூண்டு மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். 2 ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை தோசை தவாவில் பட்டர் போட்டு தான் டோஸ்ட் பண்ணணும். நான் பட்டர் இன்னும் எடுக்கலை, அதுக்கு முன்னாடியே இந்த ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சுட்டதுனால இதை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் பட்டரே செய்ய போகிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சட்னி போட்டுக்கலாம். இதுக்கு 2 சைட்லேயுமே சட்னி போட்டு ஆயில் விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டேஸ்டியான கொரியாண்டர் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக புவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக ஆயில் போட்டு 2 சைடுமே திருப்பி போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு 2 சைடு திருப்பி போட்டு மூடி போட்டு வைக்கும்போது நல்லாவே அந்த சீஸ் மெல்ட்டும் ஆகும், 2 சைடும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர்மெலன் பற்றி நிறைய பேர் நிறைய கதையாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்டர்மெலன் சாப்பிடலாம். வாட்டர்மெலன் வந்து ஹித்விக்கு ரொம்ப பிடிக்கும். வேண்டாம், அப்படியே சாப்பிட்றான். ஸ்வீட்டாக இருக்கா? இப்படி எடுத்து சாப்பிடு ஸ்பூனில். சீக்கிரம் சாப்பிட முடியாது. ஆமாம், நல்ல பீஸா சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இதே கொட்டாய ஒரு வழியாக தர்பூச்சியிலேருந்து வாட்டர்மெலன்னு சொல்லி பழகிட்டா ஹித்வே. இப்போ நம்ம பட்டர் செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு நான் பட்டர் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக சேர்த்திருக்கேன். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா பால்லேருந்து சுத்தமாக பட்டர் எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம். தயிர் ஊற்றி வைக்கிறதா இருந்ததுன்னா அதில் இருக்க ஆடையோடையே தயிர் ஊற்றி வச்சுக்குவோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தயிர் ஊற்றி வைக்கும்போது அதில் இருக்க ஆடையை அப்படியே விட்டுட்டா தான் தயிர் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இந்த வெயிலுக்கு ஆடையோட தயிர் ஊற்றி வைக்கிறது தான் நல்லது. ஃபுல்லாக நிறைய க்ரீமியாக தான் அது இருக்கும். அந்த டைமில் என்னடா வெண்ணெய் திரண்டு வரலன்னு நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம இன்னொரு 4-5 ஐஸ் க்யூப் போடணும். மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி 1 நிமிஷம் அடிக்கும்போது இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டுட்டு வந்துடும். அதை வந்து நீங்கள் என்னடா நம்மளுக்கு மட்டும் பட்டர் திரண்டு வரல, இப்படி பால் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பட்டர் எடுக்கவே முடியாது. அது தண்ணி மாதிரியே இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஒரு 4 ட்ரே ஐஸ் க்யூப் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும். நான் ஒரு ட்ரே ஐஸ் க்யூப் வந்து பாதியை வந்து அந்த பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் 5 ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5-6 ஐஸ் க்யூப் வந்து மிக்ஸர் ஜாரில் அடிக்கும்போது யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு பட்டர் திரண்டு வந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த பவுலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே கண்டிப்பாக ஐஸ் க்யூப் போட்டு தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் அடிக்கும்போது பாதி க்ரீமை எடுத்து இன்னொரு பவுல் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த க்ரீமை போட்டு மறுபடியும் ஒரு 5 ஐஸ் க்யூப் போட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்தால் இந்த அளவுக்கு பட்டர் மறுபடியும் கிடச்சிது. ஆக மொத்தம் நம்ம வீட்டில் எடுத்து வச்ச ஒரு பாக்ஸ் அளவுக்கு க்ரீம்லேருந்து இவ்வளோ பட்டர் நம்ம எடுத்திருக்கோம். அது நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி ரோல் பண்ணி பிடிக்கும்போது கூட கையில் ஒட்டலை. நல்லா ரோல் பண்ணி பந்து மாதிரி உருட்டுறதுக்கு வந்துச்சு. ஐஸ் வாட்டருக்குள்ளே இருக்க பட்டரை நல்லா பிசைஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்க பட்டர் மில்கெல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பால் ஆக்கி நல்லா ஒன்று சேர்த்து எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நம்ம எவ்வளோ மாதம்னாலும் இது கெட்டு போகாது. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே நம்ம பட்டர் வந்து ஈஸியாக செய்யலாம். இதுக்காக தனியாக காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. பட்டர் எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறமா நானும் ஹித்விக்கும் பார்க்குக்கு கிளம்பிட்டோம். அங்கே நாங்கள் ரொம்ப நேரம் ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தோம்.
இதுக்கப்புறம் அங்கே சுற்றி அந்த எல்லோ பூ நிறையா உதிர்ந்துருந்துருச்சு இல்லையா, அதிலலாம் நான் கொஞ்சம் பறிச்சுட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த பூ பிடிக்கும். இதே மாதிரி ரெட் கலரில் ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா, மே ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஹாப்பியான அப்டேட். நம்ம அத்தி மரத்தில் அத்திப்பழம் பழுத்துருச்சு. நாங்கள் கவர் போட்டு வச்சுருந்ததுனால தான் இது பழுத்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர் போட்டுலாம் வைக்கக்கூடாது, அப்படியே விட்டு பழுத்தா தான் அது டேஸ்டியாக இருக்குமா. நெக்ஸ்ட் டைம் நான் கவர் போடாமல் பழுத்து அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். லெமனும் மஞ்சள்லாம் தெரியுது பாருங்கள், அதுவும் மரத்துலேயே பழுத்திருக்கு. கிரேப்ஸில் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து இதில் லீவ்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தழைஞ்சது தான் 2, 3 பக்கம் பூ வச்சு இந்த மாதிரி காய் விட்டுருக்கு. கிரேப் செடி யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக கட் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து அது சீக்கிரம் காய் பிடிக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னு. கண்டிப்பாக முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் சீக்கிரமாகவே பழுத்துரும். கொய்யா மரத்தில் வந்துட்டு 2 கொய்யா வந்திருக்கு. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் கொய்யா வச்சு வந்ததே இல்லை. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. இது ஒரு நர்சரியில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ மாடியிலேருந்து வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக லைட்டாக வார்மாக சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 லெமன் பிழிஞ்சிட்டு கூடவே நான் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டேன். வினிகரும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அப்போ தான் வந்து நல்லா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு எந்த ஒரு ஸ்மெல்லும் ஃப்ரிட்ஜுக்கு வராது. இந்த தண்ணியில் துடைச்சதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை துடைச்சிட்டா நம்ம ஃப்ரிட்ஜ் நல்லா ஸ்மெல்லே இல்லாமல் சூப்பராக இருக்கும்.